தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ராயபுரம் எக்ஸ்பிரஸ் தமிழக வெற்றி கழகத்தில் இணைகின்றது. ராயபுரம் எக்ஸ்பிரஸ் தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறது என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், இவர் ராயபுரம் தொகுதியை சார்ந்தவர். செல்வி ஜெயலலிதா, எடப்பாடி, OPS ஆகியோரது அமைச்சரவைகளில் அமைச்சராக இருந்தவர். தமிழக சட்டசபை சபாநாயகராக 2 ஆண்டுகள் பதவி வகித்தவர். ராயபுரத்தை சிங்கப்பூராக மாற்றியவர், தனக்கென்று ஒரு செல்வாக்கை உருவாக்கியவர். ஆனால் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததால் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் அவருக்கு வாக்களிக்கவில்லை, தோற்றுப்போனார். மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி, இந்த முறையும் பாஜக கூட்டணியில் போட்டியிட்டார். இந்த முறை டெபாசிட் இழந்தார். ராயபுரம் தொகுதி தனது கோட்டையாக வைத்திருந்தார். ஆனால் தற்பொழுது டெபாசிட் இழந்து போனார். அதிமுகவின் செய்தி தொடர்பாளராக அவர் இருந்தார். அதிமுகவின் சென்னை முகமாக இருந்தார். அவரது தொகுதியில்தான் அதிமுக தலைமை அலுவலகம் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது அவரது தொகுதியில்தான் எடப்பாடி பழனிசாமி குடியேறியுள்ளார். ஆக அதிமுகவின் முக்கிய முகமாக விளங்கியவர் ஜெயக்குமார். தற்பொழுது அவர் அதிமுகவிலிருந்து விலக முடிவு செய்துள்ளார். சென்னையில் அதிமுக படுதோல்வி அடைந்தது. பல தொகுதிகளில் டெபாசிட் இழந்தது. சென்னையில் அதிமுக மூழ்கி போனது. இனிமேல் எழுந்திருக்க வாய்ப்பே கிடையாது. தனது அரசியல் எதிர்காலம் கருதி, தனது மகனின் அரசியல் எதிர்காலம் கருதி அதிமுகவிலிருந்து விலக ஜெயக்குமார் முடிவு செய்துள்ளார். தமிழக வெற்றி கழகத்தில் இணைய முடிவு செய்துள்ளார். இதற்கான பேச்சுவார்த்தை ஆரம்பமாகியுள்ளது. விரைவில் நடிகர் விஜய் முன்னிலையில் ஜெயக்குமார் தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறார். சென்னையில் ஜெயக்குமார் மட்டும்தான் அதிமுகவை கட்டி காத்தது. ஜெயக்குமார் அதிமுகவை விட்டு வெளியேறினால் அதிமுகவை சென்னையில் வழிநடத்த யாரும் கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது.